ஐயா பேசாம என் மாவா வீட்டுல போய் விட்டுட்டு வாயா, ஒரு 2 நாள் அங்க இருந்துட்டு வரேன். அவிய மாமியார் வேற அங்க இருக்காவல்லம்மா. அப்புறம் நீ போனா ஏதாவது பிரச்சனையாக போகுது, எதுக்கு அங்க போயிட்டு கிடக்கா? ஏன் இருந்தா என்ன, அது ஒரு கரைக்கு இருந்துட்டு போகுது, நான் ஒரு கரைக்கு இருந்துட்டு போயிட்டு போறேன். இப்ப அதுக்கு என்ன, இங்க நானும் தான் இருக்கேன் சம்மந்தின்னு. ஏன் உன் தம்பி மாமியாரெல்லாம் வந்து உட்காரல? அத மாதிரி தான் இங்க இவளுக்கெல்லாம் சோற வடிச்சு போட்டு மாலாது எனக்கு கொண்டு போய் அங்க விட்டுட்டு வா. ஒரு 2 நாள் செத்த நாள் நிம்மதியா இருந்துட்டு வரேன். இந்த காலத்துல கௌரவம்லாம் பார்த்தா நிம்மதியா வாழ முடியாது. ஏன் உன் தம்பி மாமியார் கௌரவம் பார்த்துட்டா இருக்கு, வந்து இங்க உட்காந்து சாப்பிடல? அது மாதிரி நானும் போய் இருந்துட்டு வரேன். என்ன உன் சவளப்படியோட தம்பி வந்திருக்காரு? அதான் ஒன்றும் புரியலம்மா. வாங்க அண்ணே, உட்காருங்க. உட்காரதுலாம் இருக்கட்டு, உங்க வீட்டம்மாவை எங்க காணோம்? அவன் ஊருக்கு போயிருக்கானே. உங்க அண்ணியன் தானே கூட போயிருப்பாவ, உங்களுக்கு தெரியாதோ? எங்களுக்கு அதெல்லாம் தெரியும், போயிட்டு வந்தாச்சு ஊர்ல இருந்து. அது உனக்கு தெரியுமா முதல்ல? என்னது போயிட்டு வந்துட்டாங்களா? காலையில கூட நாங்க போயிட்டு வந்தோமே. அவ பொண்ணு கூட இருந்தா ஒரு வார்த்தை சொல்லலையே எங்க அம்மா வந்துட்டான்னு. இப்படி இருக்காளுங்களே பொம்பளையில. ஒரு மதிச்சு மாமியா கறிக்கிட்ட தான் சொல்லல, ஒரு கட்ட புருஷன் கிட்ட கூட சொல்ல மாட்டா வந்துட்டேன்ட்டு. பாத்தியால உன் பொண்டாட்டி போசிய எத்தனை வாட்டி சொன்னேன் அவளை நம்பாதேன்னு. கேட்டியா என் பேச்ச? இன்னைக்கு என்ன வேலை பார்த்து வச்சிருக்க பாரு. நீ குடுக்குற இடம் அவளை தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுனா, இன்னைக்கு உனக்கு வச்சுட்டால ஆப்பு. என்னமோ சொன்னியே என் பொண்டாட்டி அப்படிலாம் இருக்க மாட்டா, உடனே வந்துருவா வீட்டுக்குன்னு. வீட்டுக்கு வந்தா வேலை செய்யணும் தானே வேலை கள்ளி. உன் பொண்டாட்டி அங்க உட்காந்துருக்கா, ஒய்யாரமா ஓசாரமா இருக்கா. ஏம்மா தெரியாம எதையும் பேசிட்டு இருக்காதீங்க. இது தெரிஞ்சு பேசுறாவளா தெரியாம பேசுறாவளான்னு தெரியல. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. என் பொண்டாட்டி அப்படிலாம் இருக்க மாட்டா. வந்திருந்தான்னா உடனே எனக்கு போனை பண்ணி தகவல் சொல்லியிருப்பா வந்துட்டேன்னு. ஆமா, நல்லா சொல்லியிருப்பாவ. காலையில தான் வந்து இறங்குனாவ, உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லியாக்கும் இன்னும். என்ன பொழப்பு இது? நான் வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு, உங்க பொண்டாட்டி ஊர்ல இருந்து வந்துட்டான்னு. நல்லா நீ கேளையா, அப்பதான் இவனுக்குலாம் அறிவு வரும். காக்காரி சொல்ற பேச்செல்லாம் கேட்க மாட்டானே. நீங்க எல்லாம் கேளுங்க, அப்பதான் புத்தி வருதான்னு பாப்போம். ஏமா, உங்க மருமக்கமார் 2 பேரும் பண்றது சுத்தமா சரியில்லை. 2 பேரும் என் வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு என்ன மிரட்டிட்டு இருக்காவ? நான் குடிக்கிறேன், குடிக்காம போறேன், அது என் விஷயம், என் குடும்ப விஷயம், நாங்க பாத்துட்டு போறோம். என் பொண்டாட்டி கூட வந்துட்டு குடிக்காரன் நாங்க திருத்த கிளம்பியிருக்கோம், வீடு வீடா போய் அடிக்க கிளம்பியிருக்கோங்க. என்ன பேச்சு இதெல்லாம்? இப்படி வளர்த்து விட்டுருக்கீங்கள? மருமக்க மருவுல வீட்டுல ஒழுங்கா வைங்க. இப்படி வீடு வீடா போய் பஞ்சாயத்து பண்ண கிளம்பிட்டாவ 2 பேரும். சரி, சொந்தமா ஆகி போயிட்டு என் அண்ணனோட சகலப்பாடி வீட்டுல இருந்து வந்திருக்காவில, நானும் மரியாதைக்கு கம்முன்னு இருந்துட்டு வந்திருக்கேன் பேசாம. இதே வேற யாராச்சும் வந்து பேசியிருந்தா அவ்வளவுதான், பாத்துக்கங்க. ஒழுங்கா சொல்லி வைங்க 2 பேருக்கும். நான் ஒரு நாளை போல அமைதியா இருக்க மாட்டேன். என் பொண்டாட்டி அமைதியானவ, அவளை தூண்டி விட்டுட்டு கிடக்குது. என் வீட்டுல சண்டை உண்டு பண்ணிட்டு இருக்காவ 2 பேரும். இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஒரு குடும்பத்தை கெடுக்கிறது போய். இதெல்லாம் தேவையால? கண்டவன வந்து பேசிட்டு இருக்கா நடு வீட்டுல உட்காந்து. என்னமோ நான் அவளை அமுச்சு விட்ட மாதிரி. இதெல்லாம் எனக்கு தேவையா? இதனாலதான் எங்கேயும் அனுப்பக்கூடாதுன்னு வச்சிருந்தேன் அவளை. ஏமா, நீங்க அனுப்புங்க, அனுப்பாம போங்க, அதை பத்திலாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இனி உங்க மருமக்கமார் என் வீட்டு பக்கம் வரக்கூடாது. நான் அடிப்பேன் பிடிப்பேன், பாத்துக்கிடுங்க. அப்புறமா நான் ஏதாச்சும் பேசிவிட்டேன்னா நீங்க ஏன் மேல வருத்தப்படக்கூடாது. அப்படிலாம் இல்லையா, நீ என்ன வேணா திட்டிட்டு போவல, நாங்க அதுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டோம், கவலையும் பட மாட்டோம். அவள் வேணா எங்ககிட்ட சொல்லிட்டு அப்படி வராள்வ, அவள் இஷ்டத்துக்கு வந்திருக்காள்வ. என்ன தைரியம் தான் அவள் உங்க வீட்டுக்கு வந்து மிரட்டி இருப்பாள்வ, வீடு விடா நாட்டமா பண்ணிட்டு திரியிறாள்வ. கேளியா, நான்லாம் வருத்தப்பட மாட்டேன். சரிம்மா, சொந்தத்துக்குள்ள நம்ம எதுக்கு சண்டை போட்டுட்டு கிடக்கணும்? உங்களை பார்த்தாலும் நல்லவிய மாதிரி தான் இருக்கிய. நீங்களே புத்திமதி சொல்லி வைங்க, நான் வாரேன். சரியா, சரி சரி, நாங்களே இப்போ அங்கதான் கிளம்பி வர போறோம். அவளை கையும் கலமா பிடிக்கணும் பார்த்துக்க. எனக்கு ஒரு சந்தேகம் காலையிலே இருந்தது, அதனாலதான் கிளம்பி வந்தேன் பார்க்க. அப்படி இருந்தும் பார்க்க முடியாம போயிட்டேன். ஏமாத்திட்டாள்வ. சின்ன பிள்ளை முத கொண்டு சொல்லி வச்சிருக்காள்வையா, யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு. அதனால தானே வந்த என்னையே ஏமாத்தி விட்டுட்டாள்வ. சரி மரவா போவோம். இன்னைக்கு அவளை கையும் கலமா பிடிச்சி 4 கேள்வி கேட்கணும் தான் இருக்கேன். வா வாங்கம்மா, ஒன்னாவே போவோம், நானும் வரேன். என்னென்ன கேள்வி கேட்டாலும் என்ன? இப்ப பாரு என்ன ஆவரியில் நீங்க 2 பேரும். இன்னொரு தடவை என் வீட்டு பக்கம் வந்துடக்கூடாது.